வாழுங்கள். உங்கள் கடிகாரம் காட்டும் நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய போய். நீங்கள் கடந்த காலம் முடிந்துவிட்டது என்றும் எதிர்காலம் இன்னும் வரவில்லை என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் குவாண்டம் இயற்பியல் சொல்கிறது, கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என அனைத்தும் இப்போதே இந்த நொடியே நடந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் பழைய தோல்விகள் உங்களை இன்னும் துரத்துகின்றன என்றால், நீங்கள் இன்னும் அந்த பழைய காலத்தோடு குவாண்டம் ரீதியாக இணைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். என் கடந்த காலத்தை நான் இன்று மாற்றியமைக்கப் போகிறேன் என்ற அதிகாரம் உங்களுக்கு வேண்டும். அந்த கால பயண ரகசியத்தை இன்று அணு அணுவாக பார்ப்போம். நேரம் என்பது நேர்கோடானது அல்ல, அது ஒரு விரிந்த கடல் போன்றது. ஒரு கடலில் எல்லா இடங்களிலும் நீர் இருப்பது போல காலத்தின் அனைத்து புள்ளிகளும் இப்போதே இருக்கின்றன. ஐன்ஸ்டீன் ஒருமுறை சொன்னார், நேரம் என்பது ஒரு பிடிவாதமான மாயை. உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் ஒரு பழைய காயம் உங்கள் நிகழ்காலத்தை இன்னும் பாதித்துக் கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் அந்த பழைய கால அதிர்வில் சிக்கியிருக்கிறீர்கள். குவாண்டம் அதிகாரம் என்பது அந்த பழைய அதிர்விலிருந்து விடுபட்டு ஒரு புதிய காலவரிசைக்கு டைம்லைன் தாவுவதுதான். நான் இன்று ஒரு புதிய காலத்தில் நுழைகிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்ற விதியின்படி ஒரு அணு ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடியும். அதேபோல உங்கள் வாழ்க்கையும் பலவிதமான காலவரிசைகளில் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் தோல்வியாளராக இருக்கலாம், ஆனால் இன்னொரு காலத்தில் நீங்கள் மாபெரும் வெற்றியாளராக ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வெற்றியாளர் இருக்கும் காலத்தோடு உங்கள் அணுக்களை இணைப்பது எப்படி? அதற்கு தேவையானது உங்கள் நிகழ்கால அதிர்வை அந்த எதிர்கால வெற்றிக்கு ஈடாக மாற்றுவதுதான். என் வெற்றி ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லும் போது, பிரபஞ்சம் அந்த காலவரிசையை உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஒரு ரகசிய பரிசோதனையில் துகள்கள் கடந்த காலத்திற்குச் சென்று தங்கள் பாதையை மாற்றிக்கொள்வதை அறிவியலாளர்கள் கவனித்தார்கள். இதை டிலேய்டு சாய்ஸ் குவாண்டம் இரேசர், டெலேட் சாய்ஸ் குவாண்டம் இரேசர் என்பார்கள். இதன் பொருள் என்ன தெரியுமா? உங்கள் நிகழ்கால விழிப்புணர்வால் உங்கள் கடந்த காலத்தின் பாதிப்புகளை உங்களால் அழித்துவிட முடியும். என் பழைய கர்ம வினைகள் இன்று சாம்பலாகின்றன என்று நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லும் போது, உங்கள் அணுக்களில் உள்ள பழைய பதிவுகள் அழிகின்றன. உங்கள் கடந்த காலம் உங்களை தீர்மானிக்க கூடாது, உங்கள் நிகழ்காலமே உங்கள் கடந்த காலத்தை சீரமைக்க வேண்டும். நேரம் என்பது உங்கள் மூளை உருவாக்கும் ஒரு பிம்பம். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கும்போது நேரம் மிக வேகமாக ஓடுகிறது, அதுவே கஷ்டத்தில் இருக்கும்போது நேரம் நகர மறுக்கிறது. இதிலிருந்து என்ன புரிகிறது? நேரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உங்கள் உணர்வுகளிடம்தான் இருக்கிறது. நான் காலத்தை ஆளும் அதிகாரி என்று நீங்கள் சொல்லும் போது, உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் காலத்தின் பிடியிலிருந்து விடுபடுகின்றன. நீங்கள் இளமையாக இருப்பதும் முதுமை அடைவதும் கூட உங்கள் காலத்தை பற்றிய புரிதலில்தான் இருக்கிறது. உங்கள் அணுக்களுக்கு முதுமை கிடையாது, அவை பில்லியன் கணக்கான ஆண்டுகள் பழமையானவை, அதே சமயம் ஒவ்வொரு நொடியும் புதியவை. உங்கள் எண்ணங்கள் ஒளியை விட வேகமாக பயணம் செய்யக்கூடியவை. ஒளியை விட வேகமாக பயணம் செய்யும் எதற்கும் காலம் என்பது கிடையாது. உங்கள் எண்ணங்களால் கடந்த காலத்திற்கு சென்று அங்கிருந்த பயத்தை உங்களால் இப்போதே மாற்ற முடியும். அன்று நடந்தது ஒரு பாடம், அது என் வெற்றியின் தொடக்கம் என்று நீங்கள் சொல்லும் ஒரு சொல் அந்த பழைய காயத்தை ஒரு வைரம் போன்ற அனுபவமாக மாற்றுகிறது. இது ஒரு குவாண்டம் சிகிச்சை. உங்கள் நினைவுகளை நீங்கள் மாற்றும் போது உங்கள் எதிர்காலம் தானாகவே மாறுகிறது. ஏனென்றால் எதிர்காலம் என்பது கடந்த காலத்தின் நிழல்தான். நிழலை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் ஒளியை திருப்ப வேண்டும். பிரபஞ்சத்தில் எக்ஸ்போனென்ஷியல் எனப்படும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஒரு சிறிய மாற்றம் காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய விளைவை உருவாக்கும். இன்று நீங்கள் சொல்லும் ஒரு நேர்மறையான சொல் உங்கள் எதிர்காலத்தின் பல ஆண்டுகளை சீரமைக்கப் போகிறது.
நான் இன்று விதைக்கும் சொல் என் பேரரசின் அஸ்திவாரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காலத்தை ஒரு எதிரியாக பார்க்காதீர்கள், அதை உங்கள் விளையாட்டு களமாக பாருங்கள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆட்டத்தின் போக்கை மாற்ற முடியும். அந்த அதிகாரம் உங்கள் அணுவிலும் சொல்லிலும் இருக்கிறது. பல பரிமாண கோட்பாட்டின்படி மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறது. நீங்கள் என்னால் முடியாது என்று சொல்லும் போது ஒரு தோல்வி உலகம் உருவாகிறது. நான் சாதிப்பேன் என்று சொல்லும் போது ஒரு வெற்றி உலகம் உருவாகிறது. நீங்கள் எந்த உலகத்தில் வாழப் போகிறீர்கள் என்பதை உங்கள் சொல் தீர்மானிக்கிறது. நான் இப்போது வெற்றியின் உலகத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள். உங்கள் அணுக்கள் அந்த புதிய உலகத்தின் அதிர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும். காலம் என்பது ஒரு சிறைச்சாலை அல்ல, அது ஒரு திறந்த வெளி. அதில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். உங்கள் ஆழ்மனதில் உங்கள் இலக்கை பற்றிய தெளிவான சித்திரம் இருந்தால் காலம் சுருங்கும். டைம் டைலேஷன். நீங்கள் 10 ஆண்டுகளில் அடைய வேண்டிய இலக்கை ஓராண்டில் அடைய முடியும். இதற்கு பெயர்தான் குவாண்டம் வேகம். உங்கள் அதிர்வு உயரும்போது உங்கள் பாதையில் இருக்கும் தடைகள் விலகுகின்றன. என் இலக்கு என்னை நோக்கி வேகமாக வருகிறது என்று சொல்லுங்கள். காலம் உங்களுக்கு அடிபணியும். டிஎன்ஏ வில் உள்ள டெலோமியர்கள் உங்கள் காலத்தின் அளவுகோல்கள் என்று பார்த்தோம். உங்கள் மன அழுத்தம் காலத்தை வேகமாக ஓட வைத்து உங்களை முதுமையாக்குகிறது. ஆனால் நான் காலத்தை கடந்து வாழ்பவன் என்ற அமைதி உங்கள் ஆயுளை நீட்டிக்கிறது. ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வுடன் வாழுங்கள். விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் காலம் மறைந்து விடுகிறது. அங்கு வெறும் ஆற்றல் மட்டுமே இருக்கும். அந்த ஆற்றலில் இருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் படைக்கலாம். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் காலத்தின் எஜமானன். நட்சத்திரங்களிலிருந்து வரும் ஒளியை பார்க்கும்போது நாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கடந்த காலத்தை பார்க்கிறோம். அதுபோல உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் பிரபஞ்சத்தின் தொடக்க காலத்திலிருந்தே இருக்கின்றன. என் அணுக்களில் பிரபஞ்சத்தின் வரலாறு இருக்கிறது என்பதை உணருங்கள். அந்த மாபெரும் அறிவாற்றல் உங்களுக்குள் இருக்கும் போது ஒரு சிறு பிரச்சனையை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் அணுக்களிடம் பேசுங்கள். அவை காலத்தின் அனைத்து ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்லும். இனிமேல் நேரம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். நேரம் எனக்கு ஏராளமாக இருக்கிறது, நான் நேரத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் எதைச் சொல்கிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறும். காலத்தை உங்கள் விருப்பப்படி வளைக்க முடியும். ஒரு வேலையை நீங்கள் மிக வேகமாக முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் கவனத்தை முழுமையாகச் செலுத்துங்கள். அப்போது காலம் உறைந்துவிடும். ஃப்ளோ ஸ்டேட். அந்த நிலையில் நீங்கள் செய்யும் வேலை உலக தரம் வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் கடந்த கால தோல்விகளை பற்றி யாரிடமும் விவாதிக்காதீர்கள். அதை பற்றி பேச பேச அந்த பழைய காலத்தோடு நீங்கள் ஒரு குவாண்டம் கயிற்றால் பிணைக்கப்படுகிறீர்கள். என் கடந்த காலம் முடிந்துவிட்டது, அது ஒரு மறைந்த பிம்பம் என்று சொல்லுங்கள். அந்த பிணைப்பை அறுத்து எறியுங்கள். நீங்கள் இப்போது ஒரு புதிய மனிதன். உங்கள் முன் இருப்பது ஒரு தூய்மையான வெள்ளைத்தாள் போன்ற எதிர்காலம். அதில் எதை எழுதப் போகிறீர்கள்? உங்கள் சொல்லால் ஒரு பொற்காலத்தை எழுதுங்கள். குவாண்டம் அதிகாரம் என்பது இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு. நான் என் விதியை மாற்றப் போகிறேன் என்ற அந்த ஒரு முடிவு பிரபஞ்சத்தின் அனைத்து அணுக்களையும் உங்கள் பக்கம் திருப்பும். காலம் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்காது, அது ஒரு படிக்கட்டாக மாறும். நீங்கள் எப்போது ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்ந்து பேசுகிறீர்களோ அப்போது நீங்கள் காலத்தை கடந்து நிற்கிறீர்கள். அந்த நிலையிலிருந்து நீங்கள் எதை கேட்டாலும் பிரபஞ்சம் அதை தந்தே தீர வேண்டும். ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்லும் போது உங்கள் கடந்த காலத்தின் கசப்புகளை மன்னித்து விடுங்கள். நான் அனைத்தையும் மன்னித்தேன், நான் விடுதலையடைந்தேன் என்று சொல்லுங்கள். இதன் மூலம் உங்கள் அணுக்களில் உள்ள பழைய சுமையை குறைக்கிறீர்கள்.
காலையில் எழும்போது இன்று ஒரு புதிய யுகம் தொடங்குகிறது என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிறவி. இந்த குவாண்டம் புரிதல் உங்களை ஒரு மகா சக்தியாக மாற்றும். முடிவாக, காலம் என்பது உங்கள் கையில் இருக்கும் ஒரு களிமண். அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வடிவமைக்கலாம். பயத்தோடு அணுகினால் அது உங்களைச் சிதைக்கும், அதிகாரத்தோடு அணுகினால் அது உங்களுக்கு சிம்மாசனம் இடும். நான் காலத்தை வென்றவன், நான் குவாண்டம் அதிகாரி என்ற கர்வம் உங்கள் பேச்சில் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை ஒரு வரலாற்றுச் சாதனையாக மாறப்போகிறது. அணுக்களின் நடனம் உங்களை நோக்கி திரும்பட்டும். வாழுங்கள், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.